Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம banana sweet balls எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல இன்னைக்கு நான் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் பழம் நீங்க சேர்த்துக்கலாம். இத நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுறலாம். இப்போ நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்ல ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ நம்ம பனானா ஸ்வீட் பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் டைரெக்டாக போட்டுருங்க. இது மாதிரி 6லேருந்து 8 பால் வரைக்கும் நீங்கள் அட் அ டைமில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா குக் ஆகாது. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ரெண்டு நிமிஷம் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பனானா ஸ்வீட் பால்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.